ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கினா குறைஞ்சது 25 வயசாவது ஆகும். குறைஞ்சது ஒரு டிகிரியாவது படிச்சுக்குங்க. படிப்பறிவு இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா படிப்பறிவு இருந்தால் கொஞ்சம், ஏன்னா படிக்கலைன்னா எப்படி சொல்ல, நம்மளால் சீக்கிரமாக ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது. படிப்பை விட இந்த உலகத்தில் எதுவும் பெருசும் கிடையாது. என்ன கேட்டால், நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அந்த படிக்க தெரிஞ்சதுனால தான் என்னவோ தெரில, நானும் சின்ன சின்ன கைத்தொழில்கள் லோன்லாம் வாங்கி கொடுக்குறேன், செய்கிறேன். அதெல்லாம் எதுலன்னு பார்த்தா இந்த ஒரு 10வது படித்ததுனால தான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இப்போ உள்ள ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக தருது. இப்போனாலும் அப்பயும் ஃப்ரீயாக தான் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ இருக்கிற எல்லா வசதியும் அப்போது அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற பசங்க அதை உபயோகப்படுத்தி நல்லபடியாக மேலே வாங்க. பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. ஃபினான்ஷியல் லெவலில் நீங்களாக தனியாக நிற்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ஹஸ்பண்ட் கையை கூட ஏந்தாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் மெயின் ப்ராப்ளமே வரும் கல்யாணத்துக்கு அப்புறம். அது எதனா உனக்கு கேட்க போய் அது என்னைக்காவது ஒரு நாள் இருந்தால் கூட அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். இது எதுக்கு, ஏன் ஏன் எதுக்கு, தேவையில்லாது அது இதுன்னுவாங்க. நம்மளுக்கு மன உளைச்சல் தான் ஆகும். நம்மளுக்குன்னு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், வீட்லேயே வேலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15,000 நம்ம சம்பாதிக்கணும்னா இந்த 10,000மே நம்ம சம்பாதிக்கிறோம் மினிமம். வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளால் அந்த 10,000 சம்பாதிக்கிறோன்னா, நம்மளால் வீட்டு வேலை செய்ய முடியலன்ற பட்சத்துக்கு 2,000 கொடுத்து ஒரு பாத்திரம் தைக்கோ, நம்மளுடைய வேலை பளுவை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வேலையால் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கொடுக்க போகிறது 2,000 தான். மிச்ச வேலைன்னு நம்ம பார்த்துப்போம். எல்லா வேலையும் தான் நம்மளால் வேலைக்கு போக சொல்ல பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேலை ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறது பெட்டர். ஏன்னா பணம்ன்றது லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். பணம் இல்லைனாலும் வாழ முடியாது. அதுக்குன்னு பணமே வாழ்க்கைன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அன்பு தான் வாழ்க்கை. பணம் அதில் ஒரு அங்கமாக வசிக்குது. அந்த அன்புன்ற ஒரு இதில் அது ஒரு அங்கம். அதனால் கல்யாணம் ஆனாலும் வேலைக்கு போங்க. என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன். நிம்மதியாக அதில் தான் கிடைக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்களா நிம்மதி எப்படி, வீட்டில் சில விஷயங்கள்லாம் பிரச்சனை நடந்தால் ஆண்கள் சீக்கிரமாக மறந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வேலைக்கு போகிறாங்க, 4 பேர் மூஞ்ச பார்க்க சொல்ல அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் மறந்துடும். வீட்டில் நடந்த சண்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஞாபகம் இருக்காது. நம்மளுக்கும் அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் வேலைக்கு போனால். நம்மளே இந்த விஷயத்தையே போட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். அதே பொண்ணுங்க இந்த வேலை பார்க்க ஆரம்பித்தா வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பொண்ணுங்களாம் 40,000 30,000 சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் நல்ல ஃபீல்டில் இருப்பாங்க. ஆனால் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறது கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்க 40,000 சம்பளம் வாங்குவாங்க. அது மன உளைச்சல் தான் ஏற்படும். வீட்டுக்கும் நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு, நான் பார்க்கறதுனால அப்படி சொல்கிறேன். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அதனால அப்படி சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருதா, நம்மளுடைய வேலையை மொத்தமாக செய்யணும்னா வேலை போல கொஞ்சம் கம்மியாக்கிக்குங்க. நம்மளுக்கும் உடம்பு அளவில் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. கொஞ்சம் நம்மளுக்குன்னு வேலைக்கு போய்ட்டு வரதுனால மைண்டு ஃப்ரீயாக இருக்க, கொஞ்சம் டிவி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. வேலைன்னு அங்கேயே பார்த்துட்டு இங்கே லோன்னு நிற்க முடியாது. வேலைக்கு போனோமா, சமைச்சோமா, வேலைக்கு போனோமான்னு இருக்கணும். பாத்திரம் தீக்க, துணி துவைக்கலாம் ஆள் வச்சுக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் ஒரு வேலைக்கு போன மாதிரி இருக்கும். எனக்கு தோணுச்சு, நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் போடுங்க. ஓகே, பாய் மக்களே.